அடுத்ததா நான் சொல்ல போகிற விஷயம் ஆகாச கருடன் கிழங்கு. இந்த மாதிரி இருக்கும். இதுவும் பூஜை பொருட்கள் விற்கிற கடைகளில், பெரிய பெரிய கோயிலுக்கு பக்கத்தில், அப்புறம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். இந்த கிழங்கை பாம்போட விஷத்தை முறிக்கிறதுக்கு கூட அந்த காலத்துலேருந்து பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த பில்லி சூனியம், அதாவது பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு கூட இந்த கிழங்கை பயன்படுத்தியிருக்காங்க. இதை வாங்கும்போது இந்த மாதிரி பச்சையாக இருக்காது, வெறும் கிழங்கு மட்டும் வரும். இதை நீங்கள் ஒரு கயிறோ சணலோ சுற்றி கட்டி வாசலில் நிலையில் ஒரு ஆணி அடித்து அதில் நீங்கள் இதை கட்டி தொங்க விடலாம், இல்லை டைட்டாக கூட கட்டிக்கலாம். ரொம்ப பெரிய வீடாக இருந்ததுன்னா உள்ளே உங்கள் ஜன்னல்லையும் கட்டி வைக்கலாம். இது நீங்கள் கட்டி வச்சதுக்கப்புறமா இது முளைக்க ஆரம்பிக்கும். காற்றில் உள்ள அந்த ஈரத்தை எடுத்துக்கிட்டு இது பாட்டுக்கும் வளரும். அந்த மாதிரி பச்சையாக நல்லா வளர்ந்ததுன்னா அந்த நேரத்தில் நம்ம வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கு உள்ள ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் உள்ள அந்த எதிர்மறை ஆற்றலை அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தன்னைத்தானே அழிச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இது அழுகி போனாலோ இல்லை காஞ்சி போய் வாடி வதங்கி போனாலோ வீணாக போனாலோ அந்த நேரத்தில் இதை எடுத்து தூக்கி போட்டுட்டு வேறு ஒன்று வாங்கி கட்டணும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் மறந்துடுறீங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் கிருஷ்ணபிரியா.